எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து உச்சிஷ்ட காளி உபாசனை பற்றி பார்ப்போம். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள உச்சிஷ்ட காளிக்கு உண்டான எந்திரம், மந்திரம், பூஜை முறைகள் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி தாராளமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகும். இந்த உச்சிஷ்ட காளி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உக்கிரமான காளி மாதிரி தான். அதாவது உங்களுக்கு எப்படின்னா மயான காளி, அகோர காளி, இந்த மாதிரி உங்களுக்கு உக்கிரமான தெய்வம் வந்து இது. பத்திரகாளி வந்து எப்படின்னா நம்ம எப்படி அதை வழிபடுத்தமோ அதை பொறுத்து. எல்லா காளியுமே அப்படிதான். இப்போ உங்களுக்கு எல்லா காளிக்குமே சைவ முறையும் உண்டு, அசைவ பூஜை முறையும் உண்டு. ஆனால் அந்த உச்சிஷ்ட காளிக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் படையல் போட்டால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து இப்போ இந்த பூஜை நீங்கள் எடுக்கிறதுனால அஷ்ட கர்மங்கள் நீங்கள் எதனாலும் சீக்கிரமாக நீங்கள் செய்யலாம். செஞ்சால் உடனே நமக்கு நடக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம், உச்சாரணம், ஸ்தம்பனம், பேதனம், மாரணம், வித்வேஷனம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த பூஜை முறையை கொஞ்சம் உக்கிரமான பூஜை நம்ம அசைவ படையில் போட்டு பண்ணுறதுனால அந்த மாதிரி வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதனால வசிய வேலை, மோகன வேலை நடக்காதான்னு கேட்டால் அதுவும் நடக்கும், இல்லைங்கள. அதை விட இது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் இந்த பூஜை வந்து. அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட காளி பூஜை பண்ணி இதை வச்சு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஏவல் மாதிரி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் உங்ககிட்ட ஆள் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு பூஜை பண்ணி அந்த அம்மாவுக்கு படையில போட்டு நீ ஏவல் அனுப்புனீங்க அப்படின்னா அவன் கொலநாசம், அவன் குடும்பமே கொலநாசம் அழியறதை வந்து நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பூஜை இது வந்து. மெயினா உச்சிஷ்ட எல்லா காளி பூஜையுமே அப்படிதான். இப்போ நீங்க எந்த காளியை வழிபட்டாலும் சரி, உங்ககிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணுதான் அப்படின்னா அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். இந்த உச்சிஷ்ட காளி எந்த காளி பூஜை எடுத்தாலும் சரிதான். அந்த மாதிரி நமக்கு நிற்கும். உங்களை எதிர்த்து ஒருத்தன் பேசிட்டானா உடனே தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமா ஒரு பிரச்சனை பண்ண போறானா அவன் செஞ்சு 8 நாள் 16 நாள்ல அவனுக்கு வந்து மரணங்கிறது நிச்சயம். அந்த மாதிரி ஒரு பூஜை. அதாவது அந்த காளி வழிபாடு வந்து நீங்க வந்து அவனுக்கு நீங்க தனியா ஒரு பூஜையோ ஒரு எந்திரம் வரைகிறதோ எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட ஒருத்த பிரச்சனை பண்ணிட்டான், ஒரே வார்த்தை அந்த அம்மாவை மனசுல நினைச்சு, அம்மா இப்படி எனக்கு பிரச்சனை பண்ணுதான், நீ தான் அவனை கேட்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த காளியோட அருமை வந்து புரியும். இப்ப நான் வந்து சொல்லுதேன்னா நான் இதை அனுபவப்பட்டவங்க. நாங்க வந்து இதுல இருக்கோம், எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணா உங்களுக்கு என்ன நடக்கும் எல்லாமே தெரியும். அதே மாதிரி இப்ப நீங்க எடுத்து பூஜை பண்ணி சித்தி பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நாங்க சொல்றதை கேட்கறது நீங்களே அதை வந்து அனுபவப்படுவீங்க. அந்த மாதிரி இது. அதே மாதிரி நீங்கள் எங்கேனாலும் தைரியமாக போயிட்டு வரலாம். ஒரு மயானத்துக்கு போனாலும் சரி, உடல் கட்டு போட திசைக்கட்டு போடணும் கூட அவசியம் இல்லை. காளி வந்து நமக்கு முழுமையாக சித்தி ஆயிட்டு அப்படின்னா அந்த மாதிரி இது. இந்த உச்சிஷ்ட காளி பூஜை வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்திர முறைப்படி தான். இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் செப்பு தகுடு இல்லாட்டி காரிய சித்தி தகுடு ரெண்டுல ஏதாவது ஒன்றில் நீங்கள் வரையணும். வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த எந்திரத்தை வந்து அபிஷேகம் பண்ணணும். அதாவது 5 பொருள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். பன்னீர், பால், தயிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய், திரும்பி சாதாரண தண்ணி. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படி ஏதாவது நிறைய வேற எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து, கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் குங்குமத்தை கலந்து அப்படி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச விஷயம் குறைஞ்சது ஒரு 3 விஷயத்தை வச்சு. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கூட வேண்டாம், ஒரு பால், நம்ம பன்னீர், தண்ணி, இதை வச்சு பண்ணால் கூட போதும், ரொம்ப கூட வேண்டாம். இந்த தண்ணி வந்து உங்களுக்கு சுத்தமான தண்ணியாக இருக்கணும். வீட்டில் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க, நிறக்குடம் தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படி தான் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எந்திரத்துக்கு வந்து மைய வைக்கணும். காளி வசியமை இல்லாட்டி சர்வதேவதா வசியமை இதை நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எந்திரத்தை வந்து கிழக்கு முகமாக வச்சு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும், இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றணும். ஏற்றி நீங்கள் வடக்கு முகமாக அமரணும். நீங்கள் இதுக்கு வந்து சிவப்பு கலர் ஆடை அணியணும், சிவப்பு கலர் வேஷ்டி. நீங்கள் வந்து கீழே ஆசனம் வந்து உங்களுக்கு சிவப்பு கலர் தான் நீங்கள் விரிக்கணும். இதே நீங்கள் வந்து பெண்கள் வந்து இதை பண்ணீங்கன்னா சிவப்பு கலர் சேரீ கட்டிட்டு கீழே வந்து சிவப்பு கலர் ஆடையை வந்து ஒரு துண்டு எதுவும் விரித்து நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த பூஜை வந்து உங்களுக்கு 48 நாள், அதாவது 11 நாள்லையோ 21 நாள்லையோ சித்தி ஆகாது. 48 நாள். 48 நாளும் நீங்கள் நைட்டு தான் பூஜை பண்ணணும், ஒரு 10 மணி. அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் பூஜையவே. அந்த 48 நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கோழி பலி கொடுத்தே ஆகணும். இந்த பூஜைக்கு வந்து கோழி பலியை கொடுத்துட்டு அந்த கோழி பலி கொடுத்து அதுக்கு உண்டான ரத்தத்தை வந்து இந்த எந்திரத்தில் நீங்கள் ஒரு 3 சொட்டாவது விடணும். அப்படி பண்ணணும்.
இல்லை எனக்கு கோழி அறுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கோழியை வாங்கி காலை லைட்டாக இது பண்ணி ஒரு 3 சொட்டை மட்டும் இதில் வச்சு நீங்கள் விட்டுறணும். அந்த சிலவங்க கோழி அறுக்க யோசிப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் கோழியை அறுக்காமல் ஒரு கோழியை வாங்கி அது காலை லைட்டாக கிழிச்சு ஒரு 3 சொட்டு மட்டும் ரத்தத்தை அந்த எந்திரத்தில் வைக்கணும். இதை அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்படின்னா வச்சுட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும். படையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைவ படையல் தான். நல்ல சோறு பொங்கி நமக்கு புழுங்கரிசி சாப்பாடு தான், சோறு பொங்கி சிக்கன் ஏதோ ஒன்று நீங்கள் சமைச்சு அதில் வச்சுட்டு அவல் பொரிக்கரில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மாதுளப்பழம் எல்லாமே நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். இதுக்கு படையல் முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் இந்த பெரிய படையெல்லாம் நீங்கள் போட்டு பூஜை பண்ணணும். திருப்பி இடப்பட்ட நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பூஜைக்கெலாம் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் பெரிய படையலாக போடுவோம். இதுக்கும் அப்படி தான். ஆனால் இந்த உச்சிஷ்ட காளி பொறுத்தளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு இருக்கு நீங்கள் கோழி பலி கொடுக்கணும். அதாவது முதல் நாள் நீங்கள் கண்டிப்பாக கோழி பலி கொடுக்கணும், கடைசி நாள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கோழி பலி இந்த இதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உச்சிஷ்ட காளிக்கு மற்ற பூஜை மாதிரி இது கிடையாது. 3 நாளைக்கு ஒரு டைம் இந்த இது நான் உங்களுக்கு சூட்சமத்தை எதுவுமே மறைக்காமல் நான் வெளிப்படையாக நான் சொல்லுதேன். யாருமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இதை மறைப்பாங்க. இதனால தான் நிறைய பேத்துக்கு பிரச்சனை வருது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பொதுவாக உச்சிஷ்ட காளி எந்திரத்தை அவங்களே நெட்டில் பார்ப்பாங்க, அவங்களே மந்திரத்தை சொல்லி பண்ணிடுவாங்க. ஆனால் இப்படி 3 நாளைக்கு இருக்க கோழி பலி கொடுக்கணும், ரத்த பலி கொடுக்கணும்னு சொல்லி தெரியாது. அப்போ அது வரும்போது ரத்த பலிக்கே அதுக்கு தேவை. என்ன சும்மா இருக்க தெய்வத்தை நம்ம தான் அழைக்கிறோம். அப்போ அழைச்சிட்டு அதுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகும். கண்டிப்பாக பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வரும். இதனால தான் நீங்கள் எந்த பூஜை எடுத்தாலும் ஒரு குருவோட இது இல்லாமல் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு நீங்கள் இப்போ குரு மூலியமா எடுங்கன்னு சொல்லுதாங்க. நாங்கள் வெளியே போய் கேட்டோம், 50,000 தா, 1 லட்சம் தா அப்படின்லாம் கேட்க அவ்வளோலாம் உங்களுக்கு செலவாகாது, கம்மியாக தான் ஆகும். எங்ககிட்ட வந்தீங்கன்னா அவங்களாம் வாங்க மாட்டோம். எங்ககிட்ட வந்தவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுவுமே எதுக்குன்னா உங்களுக்கு நாங்கள் மை கொடுப்போம். அந்த மைக்கு தான் மெயினாக செலவாகும். அந்த மைக்கு அதுக்கப்புறம் இதுக்கு எந்திரம் ரெடி பண்ணி இதுக்கு பூஜை பண்ணி எல்லாமே ஆவகனம் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு உங்களுக்கு எந்த பூஜை எங்கிட்ட எடுத்தாலுமே அந்த பூஜைக்கு உண்டான, இப்போ நீங்கள் விநாயகர் பூஜை எடுக்கீங்கன்னா அதுக்கு உண்டான மை தனியாக இருக்கும். அதே மாதிரி மோகினி பூஜை எடுத்தால் அதுக்கு தனியாக இருக்கும். அந்த கருமுறைப்படி உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு தனியாக பூஜைக்கு, இப்போ நீங்கள் இந்த உச்சிஷ்ட காளி பூஜை எடுக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு காளி பூஜை எடுக்கீங்கன்னா அதுக்கு உண்டான மை கொடுத்து, அதாவது அந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் பூஜையில் உட்காரணும். அப்படி இருக்கும். இப்போ அதுக்கு உண்டான உங்களுக்கு துளசி மாலை, ருத்ராட்ச மாலை ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த ஒவ்வொரு பூஜைக்கும் உங்களுக்கு என்ன மாலை வருதோ அது தனியாக, நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு படிக மாலை தனியாக, எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணி மொத்தமாக கொடுத்துருவோம். நீங்கள் வெளியே எதுவுமே வாங்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே இங்கே செட்டாக கொடுத்து நீங்கள் பூஜை எப்படி பண்ணணும் எல்லாம் கொடுத்துருவோம். தயவு செஞ்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும், இப்போ நிறைய பேர் சூட்சமத்தை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ நானுமே இந்த விஷயத்துக்கு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில வயதுல எந்திரம் மந்திரம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அப்போது அவங்க செய்யும் போது இதை மாதிரி 3 நாளைக்கு ஒரு டைம் அவங்க சரியான இதில் படையல் அது ரத்த பலி கொடுக்காம பூஜை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறவங்களுக்கு ரத்த குறை ஏற்படும். ஏதாவது வண்டியில் போனால் கீழே விழுறது, இல்லை வேலை பார்க்க இடத்துல அடிபடுறது, உயிர் பலி ஆகாது. இது மாதிரி ரத்த பலி ஆகும், வேற ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை வரும், அப்படி இருக்கும். அதனால எந்த பூஜை நீங்கள் எடுத்தாலும் ஒரு ஆள், அதாவது அந்த தெய்வத்தை வழிபட்டு கையில் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் பூஜை எடுக்கணும். இல்லைன்னா நல்ல ஒரு குருமார்கிட்ட நீங்கள் எடுத்து நீங்கள் ஏன்னா இப்போ உள்ள நடைமுறை எப்படின்னா, ஐயோ பைசா செலவாகும் நம்ம வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு பைசா செலவாகும்னு சொல்லிட்டு நீங்களாம் பூஜை பண்ணி அந்த முறை தெரியாமல் சூட்சமம் தெரியாமல் பண்ணி அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ இது மேல் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லை எனக்கு அவ்வளோத்துக்கு செலவு பண்ண முடியாது, பூஜை எனக்கு அவ்வளோத்துக்கு பணம் காசு இது பண்ண முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா நீங்கள் விளக்க பற்ற வச்சு, இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுத்தீங்களோ அந்த தெய்வத்தோட உருவப்படத்தை வாங்கி வச்சு எல்லா தெய்வத்துக்கும் காயத்ரி மந்திரம்னு உண்டு. அந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி விளக்கு பற்ற வச்சு மூஞ்சு கருக்கல்ல 108 டைம் நீங்கள் சொல்லுங்கள். அதே உங்களுக்கு போதும், பிரச்சனை இல்லை. நல்லா உங்களுக்கு துணை இருக்கும், எல்லாமே செய்யும். இந்த மூல மந்திரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உபாசனையாக எடுக்கும்போது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட அந்த தெய்வம் எப்போவுமே இருக்கும். நமக்கு அப்புறமும் நம்ம குடும்பத்துக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். அது திருப்பி நிறைய பேர் என்ன யோசிக்காங்கன்னா, இப்போ நம்ம காளி வசியம் உபாசனை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் வழிபடணுமா, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்குமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பூஜை பண்ணி எடுத்து நீங்கள் சித்தி எடுத்துட்டாலே போதும், உங்கள் பரம்பரைக்கும் அது குலதெய்வமாக இருந்து உங்களை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தையும் நல்ல வழியில் கொண்டு வைக்கும் காளி. அது நிறைய பேத்துக்கு தெரியுதில்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தைரியமாக பூஜை எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பூஜைக்கு நான் சொன்ன மாதிரி படையல் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு
அந்த படையில் இருக்க எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் காலையில் இப்போ நீங்கள் நைட்டு 10 மணிக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூஜை ஒரு 11 மணிக்கு 10:30க்கு முடியுதுன்னா அந்த படையில் அப்படி தான் இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அதை படையில் பிரித்து அப்படியே எடுத்துகிட்டு போய் மயானத்தில் வச்சுட்டு வரணும். அப்படி எனக்கு மயானத்தில் வைக்க முடியல, போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆற்றுக்கரை பக்கத்துலேயோ குளத்துக்கரை பக்கத்துலேயோ இல்லை கடல் இருந்துச்சுன்னா கடற்கரை பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டு வரணும். தண்ணியில் விடக்கூடாது, அந்த கரையில் வச்சுட்டு வரணும். அப்படி பண்ணி வழிபடணும். இதுக்கு உண்டான மூல மந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வடக்கு முகமாக வந்து 108 தடவை நீங்கள் அந்த மூல மந்திரத்தை வந்து உச்சாரணம், அதாவது நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சித்தி ஆகும். ஆனால் கண்டிப்பாக நான் சொன்னபடி பலி கொடுக்கணும், 48 நாள் பூஜை பண்ணணும், அசைவ படையல் போடணும். இல்லை எனக்கு அசைவ படையல் வீட்டில் நான் எடுக்க மாட்டேன், நான் பூஜை ரூமில் அசைவ சாப்பிட்டு நாங்கள் போக மாட்டோம், நான் அதுவும் போட மாட்டேன்னா தயவு செஞ்சு இந்த பூஜையை நீங்கள் எந்திரம் வரைஞ்சி நீங்களாக செய்யாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது வந்து அதனால நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து நான் முதல்ல கூட சொன்ன மாதிரி தான், இது வந்து உக்கரமான பூஜை இது வந்து. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுக்க முடியுமோ எடுங்க. அப்படி உங்களுக்கு இது ரெடி பண்ண முடியலை, எல்லாம் பண்ணணும், எனக்கு இதுக்கு உண்டான எந்திரம், மை, தாயத்து, மற்ற எல்லா விஷயங்களும் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க. நல்லபடியாக செய்யுங்க. கண்டிப்பாக சித்தி ஆகும். நம்பிக்கையாக செய்யணும். கண்டிப்பாக சித்தி ஆகும். உங்களுக்கு நினச்சது எல்லாமே அந்த அம்மா செஞ்சு கொடுப்பான். நன்றி.